Hello everyone, welcome back to my channel Math and Art with Charu. Hope last video வந்து introductions எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாப்டர் எக்ஸசைஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதை ஒரு டைம் ரீகால் பண்ணிட்டு வந்துருங்க, ஓகேவா? First question, determine whether the graph given below represent functions. Give reason for your answers concerning each graph. அதாவது ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதில் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு போட்டு இது வந்து ஃபங்க்ஷனாக இல்லை நாட் அ ஃபங்க்ஷனான்னு சொல்லி எழுதணும், ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட் ஒன்னில் வந்து இதுதான் கிராஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு வெர்டிக்கல் லைன் இப்படி வரைஞ்சிங்க அப்படின்னா இட் மஸ்ட் இன்டர்செக்ட் அட் ஒன்லி ஒன் பாயிண்ட். பட் ஹியர் ரெண்டு பாயிண்டில் this line is intersecting, so it is not a function because the line intersect at 2 points. Okay, next one, இந்த மாதிரி கிராஃப் கொடுத்துருக்காங்க. எய்தர் நீங்கள் இங்கே வெர்டிக்கல் லைன் வரைஞ்சா இங்கே ஒரு பாயிண்ட் தான் வரும், இங்கேயும் வரையலாம், எங்கே வேணாலும் வரையலாம். அப்போது ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன் பிகாஸ் த லைன் இன்டர்செக்ட் அட் ஒன்லி ஒன் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்படி இன்டர்செக்ட் பண்ணிங்கன்னா இங்கே 1 2 3. So this is also not a function because the line intersected more than one point. Okay, next is this one, intersecting at only one point. So it is a function because the line intersected only one point. Next, second one, let f such that a to b be a function defined by f of x is equal to x by 2 minus 1 where aங்கிற ஒரு செட் கொடுத்துருக்காங்க, bங்கிற another set கொடுத்துருக்காங்க. represent f by செட் ஆஃப் ஆர்டர்ஸ் பேர் சொல்லணும், நெக்ஸ்ட்டு டேபிள் சொல்லணும், நெக்ஸ்ட்டு ஆரோ டயக்ராமில் சொல்லணும், தென் கிராஃபில் சொல்லணும், ரைட்டா? இங்கே வந்து ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 மைனஸ் 1. ஏங்கிறது என்ன? 2 4 6 10 12. பிங்கிற செட்டு 0 1 2 4 5 9. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் எழுதணுமா? இப்போ நம்ம ஆர்டர் பேர் கண்டுபிடிக்கணும். இன்புட் வந்து என்ன கொடுப்போம்? ஏங்கிற செட்டை தான் இன்புட்டாக கொடுப்போம். அப்போது இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 2 2 பை 2 மைனஸ் 1. இப்போ 1 மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 2. எஃப் ஆஃப் எக்ஸோடது என்ன கிடச்சிருக்கு? 0. இது எக்ஸு, இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வேல்யூ என்ன? 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ 4 பை 2 மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 1. ஏன்னா இது 1 டைம்ஸ் 2 டைம்ஸ். இப்போ 2 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸுங்கிறது 4, எஃப் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 1. அப்போ 1. நெக்ஸ்ட்டு 6 10 12. மொத்தம் எவ்வளோ? 6 10 12. இப்போ 6 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 6 பை 2 1 டைம்ஸ் 3 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு 10 எக்ஸுக்கு பதிலாக 10 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 10 பை 2 விச் இஸ் 1 டைம்ஸ் 5 டைம்ஸ் இன்டூ டேபிள் மைனஸ் 1. அப்போ 5 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ எக்ஸுங்கிறது 10, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 4 கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு 12. இப்போ 12 பை 2 மைனஸ் 1. அப்போ இது 1 டைம் 6 டைம்ஸுங்களா? அப்போ 6 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 5. 12 எக்ஸு, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 5. இது எல்லாமே ஆர்டர்ட் பேர்ஸை வந்து ஒரு செட்டில் எழுதுகிறோம். இதுதான் வந்து ஆர்டர்ட் பேர்ஸ். இப்போது இதை வச்சுட்டு வி ஹாவ் டு மேக் அ டேபிள். ஓகே, எக்ஸு, எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸுங்கிறது என்னது? இந்த ஃபஸ்ட் நம்பர்ஸ்லாம் எக்ஸு. இப்போ 2 4 6 10 12. நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸா 0 1 2 4 5. பட் பியோட வேல்யூஸ் பாருங்கள், பியோட வேல்யூஸில் 9 இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து இங்கே 9ஏ வரல, ஸோ 9 வந்து வராது. ஓகே, டேபிள். நெக்ஸ்ட்டு ஆரோ டயக்ராம். தேர்ட் ஒன் ஆரோ டயக்ராமா. நம்மளோட செட்ஸ் வந்து ஏ செட் வந்து 2 4 6 10 12. ஆனால் பி செட்டில் வந்து 0 1 2 4 5 9 இருந்துச்சு. 9 இங்கே வந்து போடணும், ஏன்னா பி செட்டில். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸா, ஃபங்க்ஷன்ஸ் போடுங்க. அப்போ 2 வந்து 0 காச்சு, 4 வந்து 1க்கு, 6 வந்து 2, 10 வந்து 4, 12 வந்து 5. இப்போ அதே ஆர்டர்ட் பேர்ஸில் வி ஹாவ் டு மார்க் இன் கிராஃப். ஓகேவா? அதே மாதிரி 0,2னா இங்கே வருங்களா? 0,2. நெக்ஸ்ட் வந்து 4,1. 4 இன் எக்ஸ் ஆக்சிஸ், y இன் y ஆக்சிஸ். ஸோ வந்து 4,1. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 6,2. அப்போ 6,2. நெக்ஸ்ட்டு 10,4 10,4 இங்கே. நெக்ஸ்ட்டு 12,5 12,5. அப்போது ஆரோ டயக்ராமு, ஆர்டர்ட் பேரு, கிராஃபு, டேபிள் வந்து நம்ம போடணும் இதுக்கு. தேர்டு கொஸ்டின், ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒரு செட் கொடுத்துருக்காங்க த்ரூ
நம்ம வந்து ஆரோ டயக்ராமில் காமிக்கணும், டேபிள் ஃபார்மில் காமிக்கணும், கிராஃபில் காமிக்கணும். இது ஈஸி தான். ஆர்டர் பேர் அவங்களே கொடுத்துட்டாங்க. we have to find arrow diagram, table and graph. Okay, so this is the ordered pair. In arrow diagram first இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் 1 2 3 4 5. ஓகே, எக்ஸில் கிடச்சிருக்கிறது f of x 2 2 2. அப்படின்னா 3 times 2 போடணுமா? அப்படி இல்லை, 1 time போட்டால் போதும். 2 3 4. ஓகே, 2 3 4. இப்போ 1 2 3 மூணுமே வந்து 2க்கு தான் மேப் ஆகுது. அப்போ 1 2 3, தென் 4 வந்து 3க்கு மேப் ஆகுது, 5 வந்து 4க்கு மேப் ஆகுது. சேம் இன் டேபிள் ஃபார்ம். எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸு, எக்ஸ் வந்து 1 2 3 4 5 அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2 2 3க்கும் 2, 4க்கு 3 அண்ட் 5க்கு 4. ஓகே, நெக்ஸ்ட்டு கிராஃப். 1 வந்து 2, 2 வந்து 2, 3 வந்து 2. அப்போ 1 2 3 மூணுமே 2க்கு மேப் பண்ணிடுங்க. 4 வந்து 3க்கு மேப் பண்ணுங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே 4, இங்கே 3க்கு. நெக்ஸ்ட்டு 5க்கு 5 கமா வாட் 4 4. இப்போ 4 வந்து y ஆக்சிஸ், 5 இன் x ஆக்சிஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். ஷோ தட் த ஃபங்க்ஷன் f from natural number to natural number defined by f of x கொடுத்துருக்காங்க. f of x is equal to 2x minus 1 is 1 to 1 but not on 2. இது வந்து 1 to 1 இருக்கணும், பட் நாட் ஆன் டு. ஓகே, ஃபைன் பண்ணலாங்களா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்களா, 2x minus 1. ஃபங்க்ஷன் ஃப்ரம் நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டார்ட்ஸ் வித் 1, ரைட்? இப்போ 1 2 3 4 5 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஒரு 4க்கு மாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 2 3 4 இங்கே எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப் ஆஃப் 1 is equal to 2 into 1 minus 1. அப்போ 2 into 1 என்ன? 2. 2 minus 1 is equal to 1. அப்போ என்ன இன்புட் கொடுத்தோம்? 1 கொடுத்தோம். This is x, this is f of x. That is 1. Okay. Next f of 2. அப்போ 2 into 2 minus 1. அப்போ 2 into 2 4 minus 1 3. அப்போ 2, 3. Okay. Next f of 3. 2 into 3 minus 1. அதாவது இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக அவ்வளோதான். 6 minus 1 is equal to 5. இன்புட் வந்து 3, f of x வந்து 5. அது மாதிரி 4க்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 into 4 8 minus 1 7 4, 7. இப்போ நம்ம ஃபங்க்ஷன் அது வந்து 1 to 1 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அரோ டயக்ராம் வரைஞ்சி கண்டுபிடிக்கணுங்களா? இப்போ இது ரெண்டு செட்டுமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் எஃப். இப்போ 1க்கு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 1 தான் கிடச்சிருக்கு. ஸோ மேப் 1 to 1. நெக்ஸ்ட்டு 2க்கு 3, 3க்கு 5 and 4க்கு 7. ஓகே, இப்போ ஈச் எலமெண்ட் இன் திஸ் டொமைன் ஹாவ் யூனிக் இமேஜ். கரெக்டுங்களா? அப்போது நம்மளுக்கு 1 to 1னா என்ன இருக்கணும்? ஒரு இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒரு யூனிக் இமேஜ் இருக்கணும், ரைட்டா? அப்போ இது வந்து 1 to 1. இட் இஸ் 1 to 1 பிகாஸ் ஈச் எலமெண்ட் ஹாவ் யூனிக் இமேஜ். இப்போ ஆன் டு 1 பார்க்கணும், கரெக்டா? இட் இஸ் நாட் ஆன் டு பிகாஸ் சம் இமேஜஸ் ஆர் நாட் ஹேவிங் எலமெண்ட்ஸ் இன் டொமைன். இப்போ இங்கே 1க்கு 1 இருக்குது, இங்கே 4க்கு இங்கே இல்லையா? அப்போ இங்கே வந்து சம் இமேஜுக்கு வந்து நம்மளுக்கு எலமெண்ட்ஸ் இல்லை. ஸோ இது வந்து நாட் ஆன் டு. நம்மளுக்கு அதானே சொல்லியிருந்தாங்க, அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 இருக்கணும், பட் நாட் ஆன் டுவாக இருக்கணும். இதுதான் ஃபோர்த்து சம். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம். ஷோ தட் த ஃபங்க்ஷன் f from n to n டிஃபைன்டு பை f of m is equal to m square plus m plus c is 1 to 1 ஃபங்க்ஷன். அதாவது ஃபோர்த்து சம் மாதிரியே தான். இது வந்து ஆன் டுவாலாம் இல்லைன்னுலாம் சொல்ல தேவையில்ல, ஜஸ்ட் 1 to 1 சொன்னாவே போதும். ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருந்தாங்க? ஃபங்க்ஷன் ஃப்ரம் எதுலேருந்து என்னது? n to n அப்படின்னா என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ் டு நேச்சுரல் நம்பரா? சேம், ஸ்டார்ட்ஸ் வித் 1 2 3 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். நம்ம 4 மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே எம்முக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 1 ஸ்கொயரா ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 கரெக்டாக? இப்போ 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 3. இப்போ 1 ப்ளஸ் 1 2, 2 ப்ளஸ் 3 5. இப்போது எக்ஸுங்கிறது 1, சாரி இங்கே வந்து எம்முங்கிறது 1, f of mங்கிறது 5. ஓகே, அதே மாதிரி சேம் 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 வருமா? 2 ஸ்கொயர் என்ன? 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 என்ன? 4 ப்ளஸ் 2 6, 6 ப்ளஸ் 3 9. ஓகே, அப்போ 2 9, ரைட்டா? நெக்ஸ்ட்டு 3 ஸ்கொயர் 9, 3 ப்ளஸ் 3 6, தட் இஸ் 15. அப்போ m வந்து 3, f of m வந்து 15. லைக் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 3, 4 ஸ்கொயர் என்ன? 16, 4 ப்ளஸ் 3 7, 16 plus 7 which is equal to 23. அப்போ m வந்து 4,
we got f of m வந்து 23. ஓகே, இப்போ மேப் பண்ணலாங்களா? நேச்சுரல் நம்பர்ஸா 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா. இங்கே நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு 5 9 15 23 கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம ஃபுல்லாக எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 1 போட்டு எக்ஸெட்ரா போட்டு 5 போட்டுக்கோங்க, எக்ஸெட்ரா போட்டு 9 போட்டுக்கோங்க, எக்ஸெட்ரா போட்டு 15 அண்ட் எக்ஸெட்ரா போட்டு 23. இப்போ மேப் பண்ணுங்கள். 1 to 5, 2 to 9, 3 to what 5, 3 to 15 and 4 to 23. அப்போது each element have unique image, ரைட்டா? அப்போ நம்ம என்னன்னு சொல்லிடலாம், இட் இஸ் 1 to 1. நெக்ஸ்ட் 6th sum. லெட் ஏங்கிறது 1 2 3 4 கொடுத்துருக்காங்க, பி வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. லெட் எஃப் ஃப்ரம் ஏ டு பி டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். தென் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் அண்ட் அது வந்து என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லி வி ஹாவ் டு ஃபைண்ட். ஓகே, இப்போ சொல்யூஷன். லெட் ஏங்கிறது 1 2 3 4 கொடுத்துருக்காங்க, பி வந்து நேச்சுரல் நம்பர்ஸ், இட் ஸ்டார்ட்ஸ் வித் 1 2 எக்ஸெட்ரா. ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஏங்கிறது தான் எக்ஸ். அப்போ இந்த செட்டில் ஒவ்வொன்றா 1 2 3 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி ரேஞ்ச் கண்டுபிடிக்க போகிறோம். 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூப், அப்போ 1 கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்களா விச் இஸ் 2 கியூப், தட் இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ 2, 8 வரும். 3 வந்து 3 கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு 27. அப்போ 3, 27. 4 வந்தால் 4 கியூப், தட் இஸ் 64. அப்போ 4, 64. இப்போ நம்மளுக்கு கிடைச்சது இதெல்லாம் தானே ரேஞ்ச். இப்போ ரேஞ்ச் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 கிடச்சிருக்கு, 8 கிடச்சிருக்கு, 27 கிடச்சிருக்கு, 64 கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் ஒன் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து ஏரோ டயக்ராம் வரைஞ்சிக்கிறோம். என்ன, நம்மளுக்கு ஏ வந்து 1 2 3 4 மட்டும்தான், 1 2 3 4 மட்டும்தான். பி வந்து நேச்சுரல் நம்பர், ஸோ 1 2 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். நம்ம இங்கே கிடைச்சதை மட்டும் எழுதிக்கலாம். 1 எக்ஸெட்ரா டு 8 எக்ஸெட்ரா டு 27 எக்ஸெட்ரா டு 64. அப்போ 1க்கு 1, 2க்கு 2, 2க்கு 8, 3க்கு 27, 4க்கு 64. அப்போ இது வந்து 1 to 1. ஏன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே ஒவ்வொரு இமேஜ் இருக்குது. பிகாஸ் ஈச் எலமெண்ட் இன் ஏ ஹேவ் யூனிக் இமேஜ் இன் பி. அண்ட் ஆல்சோ இட் இஸ் இன்டூ ஃபங்க்ஷன். ஏன்னா சம் ஆஃப் த இமேஜுக்கு வந்து இங்கே டஸ் நாட் ஹாவ் அன் எலமெண்ட். முன்னாடி இருக்கிறதுக்குலாம் இல்லைல்ல, அப்போ வந்து டஸ் நாட் ஹாவ் அன் எலமெண்ட் இன் ஏ. அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஏதாவது ஒரு இமேஜுக்கு கூட இல்லை அப்படின்னா அது வந்து இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் 1 to 1 அண்ட் இன்டூ ஃபங்க்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.